வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அருகுண சீரமைப்பு பகுதி 3. கடும் பற்று ஈகையாக மாறட்டும். எந்த ஒரு விஷயத்திலையும் கடுமையான பற்று என்பது தேவையில்லை. அதாவது எல்லாருக்கும் சாப்பாடு தேவைதான். ஆனா அந்த சாப்பாட்டுல ஒரு மிகப்பெரிய பற்று வைக்கிறாங்க பாருங்களேன், அதுதான் அவர்களுக்கு சில துன்பங்களை விளைவிக்கிறது. எல்லாரும் பசிக்கு சாப்பிடணும், சாப்பிடும் போது நல்ல ருசியா டேஸ்டா சாப்பிடணுன்றது உண்மைதான். அதுல மாற்று கருத்துலாம் கிடையாது. ஆனா இது இல்லைன்னா என்னால சாப்பிட முடியாது, ச்சே என்ன இது சாப்பாடு, இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அவங்கதான் கடுமையான பற்று வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சாப்பாடு இல்லாத அவங்களால சாப்பாடு சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுன்றாங்க. ஆனா சாப்பாட்டுல என்ன தேவைன்னா சுவைகள் தான் தேவை. 6 சுவையும் கலந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட சுவையோ, ஒரு இனிப்பையோ இல்ல காரத்தையோ அதிகமா சாப்பிடுற பழக்கம் நம்ம கிட்ட நிறைய பேர்ட்ட இருக்கு. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சுவையில அதிகமான கவனத்தை செலுத்தும் போது பற்றுகள் அதிகமா இருக்கு. இப்ப இந்த கடும் பற்று அப்படின்னா என்னன்னா, ஒரு விஷயம் நல்லா ஒட்டிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். கடுமையான பற்று இருக்குன்னா நல்லா ஒட்டிட்டு இருக்கு. அப்ப என்ன, அதுல இருந்து அது எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ ஒரு பேனர் இருக்கு, அது பேனர்ல நல்லா பசையை தடவி செவுத்துல நல்லா ஒட்டிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்ப என்ன ஆகும், அதை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். அப்படியே மீறி அதை எடுத்தோம்னா என்ன ஆகும், கிழிஞ்சிக்கணும். அதே மாதிரிதான் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம பற்று அதிகமா வச்சிட்டு இருக்கும்போது அந்த விஷயத்துல நம்ம பிரிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். உதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப மொபைல் போனை எல்லாம் கடும் பற்று வச்சிருக்காங்க. இப்போ போன்ல எந்த நேரமும் போனையே பார்த்துட்டு இருக்குது. போன் பிசிக்கலா நம்ம கிட்ட கையில ஒட்டி இல்லாட்டா கூட அது ஒட்டின மாதிரி தான், பசை போட்டு ஒட்டின மாதிரி தான் நம்ம கிட்ட போனு நிறைய பேர்கிட்ட ஒட்டிட்டு இருக்கு. அது இல்லாம இருக்கிறவங்க பழகணும். இப்ப நீங்க டெய்லி போன்ல பார்த்து பார்த்து பழகிட்டீங்க, அது வெளியே வரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 1/2 hour 1 hour போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோ இல்ல போனை சைலண்ட் மோட்ல போட்டுட்டோ வேற ஏதாவது வேலை பழகலாம். அப்ப என்ன ஆகுனா, போன் பக்கத்துல தான் இருக்கு, அது தேவைப்படும் போது நம்ம எடுத்து பேசுறோம், தேவைப்படும் போது அதை பயன்படுத்துறோம். மற்ற நேரத்துல அதை வச்சுட்டு பயன்படுத்தினோம்னா அதுல கடும் பற்று இல்லைன்னு அர்த்தம். ஸோ ஆன்மீகம்னாலே பற்றற்ற பற்றுன்னு சொல்லுவாங்க. இந்த பற்றற்ற பற்று அப்படின்னா அது கூடவே இருக்கணும், ஆனா அது இல்லாம இருக்கிற மாதிரி. அதாவது சாப்பாடுல எந்த அளவுக்கு பற்று அதிகமா இருக்கோ அதே அளவுக்கு விரதம் இருக்கிறதுலயும் பற்று வைக்கணும். அதுக்கு பேர் தான் பற்றற்ற பற்று. இந்த பற்றற்ற பற்றுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. நம்ம கண்ணாடியில நம்ம உருவம் தெரியுது இல்லையா, அப்ப நம்ம உருவம் அந்த கண்ணாடியில பற்றிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா பற்றிட்டு தான் இருக்கு. ஆனா நம்ம எப்ப அந்த கண்ணாடியை விட்டு நகர்ந்தோமோ உடனே அந்த உருவமும் கண்ணாடியில இருந்து விலகிடுது. அப்ப அது பற்றாமல் பற்றி கொண்டிருக்கிறது அப்படின்றத உதாரணமா சொல்லுவாங்க. இது நீங்க பழங்களை எடுத்துங்க, சில பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பற்றே இருக்காது. இப்ப ஒரு பச்சை வாழைப்பழம் எடுத்துங்க, பச்சை வாழைப்பழம் தோல் எப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே கையில லேசா தொட்ட உடனே வந்துடும். அதுல ஒட்டிட்டு தான் இருந்துச்சு, இருந்தாலும் நம்ம கையை வச்ச உடனே அழகா வெளியில வந்துடும். அப்ப அதுல பற்று இல்லாத ஒரு பற்றுன்னு ஏதோ என்னுடைய சிந்தனைக்கு தோன்றுச்சு, அதை நான் சொல்றேன். அதே போல பொருளாதாரத்திலையும் பாத்தீங்கன்னா சில பேர் பணத்துல பற்று ரொம்ப அதிகமா வச்சிருப்பாங்க. எல்லாம் எனக்கு தான் வேணும், எல்லாம் எனக்கு தான் வேணும்னு சொல்லி பணத்தை சேர்த்து 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 அதிகமா வச்சு கடும் பற்றோட அதிகமா தேவைக்கு அதிகமான பணத்தை சேர்த்து வச்சிருப்பாங்க. இதை பெரிய பெரிய மகான்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிறருக்காக செலவு பண்ணுங்க. அது ஒரு 2% இருக்கலாம், இல்ல 5% இருக்கலாம். இது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்து. ஆனா உங்களுடைய வருமானம் எவ்வளவு இருக்குதோ அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியாவது மற்றவர்களுக்கு கொடுத்து பழக 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 என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கடும் பற்று என்பது குறைந்து கொண்டே வரும். இப்ப பொருள் பற்றுல இருந்து நீங்க குறைக்கணும் அப்படின்னா ஈகையா மாறணும்னு சொல்றாங்க. அதாவது பணம் அதிகமா இருக்கும்போது அந்த பணத்துல ஒரு பகுதியை மற்றவங்களுக்கு கொடுக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதே மாதிரி இப்ப இந்த மொபைல் அடிக்ஷன் இருக்கு. மொபைல் எந்த நேரமும் மொபைல் போன் பார்த்துக்கிட்டே இருக்கும். இதுல இருந்து எப்படி வெளியில வருதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பற்றுல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுடைய எண்ணெல்லாம் அந்த வீடியோ பார்க்கணும்னே இருக்கு. ஸோ அதை எப்படி ஆப்போசிட்டா மாத்தலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சில யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி யூடியூப்லயோ இல்ல சோசியல் மீடியாவில போஸ்ட் பண்ணுங்க. இப்போ அந்த கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு நீங்க ஒரு நேரத்தை செலவழிச்சு உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜியை செலவழிக்கிறீங்க இல்லையா, அப்ப நீங்க ஒரு உபயோகமான ஒரு விஷயத்த செஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு மன திருப்தி வரும். இதுவும் ஒரு வகையில ஈகை தான். ஏன்னா நம்மளுக்கு எது அதிகமா இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்றோமோ நம்ம கிட்ட அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறது தான் ஈகை.
இப்போ உங்கள்கிட்ட நாலேஜ் அதிகமாக இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 5 வருஷமாக வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய கண்டென்ட்டை பார்த்து உங்கள்கிட்ட அந்த ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, அதே கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அதில் சேர்த்து நீங்கள் ஒரு புது வீடியோவை கிரியேட் பண்ணி அதை மக்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். அதுவும் ஒரு சர்வீஸ் தானே, அதுவும் ஒரு ஈகை தானே. அதனால 4 பேருக்கு பயனடையுதுன்னு வச்சுங்களேன், அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் என்ன பண்ணுவேன்னா, ரொம்ப ஃபோனுக்கு அடிக்ஷனாக இருந்துச்சு. சரி, இந்த ஃபோன் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியே வரலன்னு யோசிக்கும் போது, சரி நம்மளும் கொஞ்சம் கண்டென்ட்லாம் கிரியேட் பண்ணி போடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இது எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்றத விட இது எனக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயத்த 4 பேருக்கு சொல்கிறோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். இது திரும்பி பார்க்கும்போது என்னன்னா, நம்ம வந்து இவ்வளவு டைம் இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த டைம்ல நான் இதில் ஸ்பெண்ட் பண்ணா என்ன இருக்கும், சும்மா வெட்டியே உட்காந்துட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இல்லை வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்திருப்பேன். ஸோ என்னுடைய நேரத்தையும் நான் நல்ல முறையில் பயன்படுத்தியிருக்கேன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டும் ஒரு சந்தோஷமும் எனக்கு இருக்கு. அதனால கடும் பற்று உங்களுக்கு வேணாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடும் பற்றுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்ககிட்ட எது எக்ஸஸாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.